வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் ஜெய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாச்சும் பர்கர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்கர் தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கெஸ்ஸிங்லேயே இருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே கேட்டுருவோம். ஹாய் ஹலோ. ஹாய் ஜெய். ஹவ் யூ? ஃபைன். ஸோ எஸ், ஆஸ்தான சுபா அக்கா வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? அதான் உனக்கு பன்னும் சீஸு அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே மைண்ட் எங்கேயோ போயிருக்கும். ஐயோ இவ்வளோ சீஸ் வச்சுருக்கீங்களே, நானே சாப்பிட்ருவேன். என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு வந்து சிக்கன் சீஸ் பன் பண்ண போகிறேன். டேக் ஓகே, போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்கன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வேக போட போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிக்கன் இதில் போட்டுடலாம். ஓகே, இதில் நல்ல சிக்கனை அப்படியே வதக்கி விட்டுட்டே வந்துடுவோம். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் ஈவினிங்க்கு. நீங்கள் சமைக்கிறதுனாலையா? இல்லை, ஆக்சுவலாக நான் இதை கற்றுக்கிட்டு யார் சமைச்சாலும் அது சூப்பரான ஸ்நாக்ஸ். வாவ், பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டீங்க. நீங்கள் எந்த கவுண்டர் கொடுத்தாலும் அதை கேஷுவலாக எதிர்கொள்கிறீங்க. இதெல்லாம் சகஜம் பாப்பா. சரி, இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஜெய், சால்ட் எடுத்து கூட. தேங்க்யூ. இதை அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா இப்படி குத்தும் போது நல்லா சாஃப்டாக ரெண்டாக பிரிஞ்சிரும். அது இந்த பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ் ஆச்சு இல்லைங்களா? அது ஃபுல்லாக இல்லை 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு குக் ஆக. 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இதை இதில் மாற்றிடலாம். இப்போ ஒரு நார்மல் ஒயிட் சாஸ், எல்லாரும் செய்கிற ஒரு ஒயிட் சாஸ் தான். ஒயிட் சாஸ் பாஸ்டானுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஒயிட் சாஸ். பட்டர் வேணும் இதுக்கு. பட்டர். இப்போ பட்டர் வந்து ஒரு கியூப் போட்டுடலாம். பட்டர் நல்லா அது உருகி வரட்டும். இது கூடவே பூண்டு, பொடியாக கட் பண்ண பூண்டு. ஒயிட் சாஸ் பாஸ்டாலாம் பட்டர் தான் பண்ணுறாங்களா? ஆமாம், பட்டரில் தான் பண்ணுவாங்க. தெரியாது, தெரியும். இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கு. அதையும் இது கூடவே சேர்க்குறோம். பூண்டை நல்லா இது கூட வதக்கி விட்டுருங்க. அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. நல்லா இருக்கா வாசனை? லைட்டா ஒரே தூரத்துலேருந்து வரல. உனக்கு மூக்கு அடைச்சிட்டு இருக்கு. வந்துச்சா? சரி, இது கூட கொஞ்சம் போல் மைதா மாவு, கொஞ்சம் மாவு ஃப்ளோர் ஆட் பண்ண. சரி, அந்த காமெடி பண்ணலான்னு பார்த்தேன். என்னது? செகண்ட் ஃப்ளோரா? அதானே. ஸோ மைதா கொஞ்சம் போல் ஆட் பண்ணலாம். இவ்வளோ மைதா ஆட் பண்ணால் போதும் ஒரு ஸ்பூனுக்கு. ஸோ இதை நல்லா நம்ம இதில் கிண்டி விட்டுட்டே வருவோம். ஆமாம், கிண்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுறாதரா. நான் சொல்கிறது கிண்டி விட்டுட்டு வரணும். அப்புறம் ஒரு பவுல் பால் வச்சுருக்கேன். அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றுவா, பாலை ஊற்று. ஓகே, போதும். சரி, இல்லை இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம். பாலை போதுமா? இல்லை மொத்தம் ஊற்றிடுவா? ஊற்று. பால் ஊற்றியாச்சு. இப்போ நல்ல பால் ஊற்றிட்டு அப்படியே பரட்டிகிட்டே வந்தால் நம்மளோட இப்போ இது கூட சில்லி ஃப்ளெக்ஸு, அதாவது இடிச்ச காஞ்ச மிளகாய் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் சில்லி ஃப்ளெக்ஸாகவும் கிடைக்கும் தனியாக. அதை இதில் கூட ஆட் பண்ணணும்.
இது கொஞ்சம் நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். ஆமாம், இல்லை நல்லா இருக்கும், சிக்கன் ஆட் ஆகுதுல. ஸோ ஆரிகானோ ஹர்ப்ஸ்ன்னு விற்கும் மார்க்கெட்டில். ஸோ இதையும் சேர்த்து விட்டுருங்க. அரிகானோ போட்டு சாப்பிடு. ஆமாம், இப்போ நல்லா இருக்கா வாசனை? வருதா நல்லா? ஓகே, இப்போது நம்ம சிக்கனையும் இதனுடைய போட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிக்கனில் மிக்ஸ் ஆன ஒயிட் சீஸ் பாஸ்தா இல்லை ஒயிட் பாஸ்தா வித் ஆரிகானோ. இது ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி அதை பண்டை ஸ்டஃப் பண்ண போகிறோம், பட்டரில் எப்படி சீஸை கிரியேட் பண்ணி போட போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். இது இங்கே வச்சாச்சு. இப்போது இந்த பேனை வைக்க போகிறோம். பன்னு கொடுத்துரு. இந்த மாதிரி பன்னு இருக்கும். ஸோ பன்னில் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதை வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பண்ணுக்குள்ளேயும் நம்ம வைக்கிறதுக்குள்ள பாதி காலி பண்ணிடுவாங்க. வீட்லையா? இது இப்படி இருக்கும். இன்னொரு பண்ணு இந்த சீஸு பட்டர்லாம் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. ஏன் அப்படி? இப்போ இருக்கிற பசங்க இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு ஆசை வந்து இருக்கு. அது மாதிரி டெம்ப்டாக இருக்கும் அதை சாப்பிடணும், அந்த டேஸ்ட் இது பண்ணணும். இது நிறைய பேருக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பக்கமாக நம்ம பிரித்து வச்சு கரெக்டாக உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா இது உள்ளே போயிடும். இந்த 2 பண்ணு மட்டும் இப்போதைக்கு வைக்கிறேன். அப்புறமா இப்போ தவா ஹீட் பண்ணலாம். பட்டர் ரெடி ஜெய். பட்டர். ஓகே, இதில் வந்து பட்டர் போட போகிறோம். பட்டர் போட்டு நம்ம இந்த பன்னை இது மேலே வைக்கிற போகிறோம். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூடவே சீஸை திருக போகிறோம். திருகிறத கொடுத்துரு. முள்ள ஷொரண்டுங்க. இன்னொரு சீஸ் எடு. இன்னொரு சீஸையே நல்லா இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியே வச்சுருங்க, அழுத்தியே. இப்போ இதை மூடிடலாம். அடுத்தபடியாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போகிறோம், சர்வ் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். நம்மளோட பன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சீஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. குட் ஸ்மெல்.
நம்மளோட சிக்கன் சீஸ் பன் ரெடியாக இருக்குது. நைஸ் ட்ரை மக்கா மிஷின்ற மாதிரி. ஸோ சிக்கன் சீஸ் பன் பர்கர் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் சீஸ் பன் யாராச்சும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐம் கோனா டேஸ்ட் திஸ். இந்த ஸ்பூன்லேயே எடுத்துக்கிறேன், இல்லை அப்படியே கடிச்சு தின்றுவோம். அப்படியே ஒரு கொஞ்சம் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கஷ்டமாக இருக்கு வந்துட்டாப்ல. நீங்கள் வீட்டை ஸ்பூனில் ட்ரை பண்ணுங்கள், ஜெய் மாதிரி பண்ணாதீங்க. நாங்கள்லாம் அப்படியே முழுசாக சாப்பிடுவோம் வீட்டில். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆரோக்கியம் முதற்கொண்டும் அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்கு. இட்ஸ் 10 out of 10 கொடுத்துடலாம் டெஃபினெட்லி. தேங்க்யூ. ஸோ லைட்டாக இனிக்குது, என்ன காரணம்? என்ன போட்டீங்க? லைட்டாக இனிக்குதா? லைட்டாக பன்னு இனிப்பாக இருக்கும் போல, ஸ்வீட் பன்னு. ஸோ அது மாதிரி இருக்கு. ஃபைன். ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 15 minutes செஞ்சிட்டீங்களா? ஆமாம். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ குறிப்பாக வந்து இந்த வளர்ந்து வரும் பிள்ளைகள் அவங்களுக்குலாம் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகான டிஷ்ஷோட நாங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் டான் வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் டாடா பாய் ஃப்ரம் ஜெய். இந்த பக்கம் வந்து ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் ஜெய். டாடா பாய் பை கைஸ். பாய்.